கத்திரிக்காய் கொத்து பண்ண போகிறோம். இது பொங்கல், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். கத்திரிக்காய் கொத்துக்கு 1/2 கப்பு சிறுபருப்பு கழுவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இருக்குது. ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி இருக்குது. 4 கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி இருக்குது. இதில் இது எல்லாம் அந்த சிறுபருப்பில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு 1 கப் அளவு, தண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி. இதை குக்கரில் வச்சு 3 விசில் இட்டு எடுத்துக்கணும். கத்திரிக்காய் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம். இதை இப்போ தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வானதி சூடு பண்ணியிருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வேகவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். எந்த அளவுக்கு நம்ம திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இன்னும் தண்ணியாக வேணும்னா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும் கொதிச்சது. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி பரிமாறணும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.